ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். புதினா துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? புதினா இலையை கட் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா கழுவி இதை இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அரை மூடி தேங்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, 8 காஞ்ச மிளகா, 4 பல் பூண்டு. அவ்வளோதாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும். எப்படி செய்யுதுன்னு நான் காட்டுறேன். நார்மலாக புதினா துவையல்னால் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த மாதிரி செய்து பாருங்கள், டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் பச்சை மிளகா போட்டு நம்ம அரைக்கல, அந்த க்ரீனிஷ் இல்லாமல் காஞ்ச மிளகா போட்டு அரைக்கிறதுனால லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்போ நம்ம கடாய் காஞ்சோடனே ஆயில் சேர்த்துடலாம். இப்போ நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை நார்மல் ஆயில் சமைக்கிற எந்த எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவும் பூண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌனாக வறுத்துடலாம். இதில் அந்த பூண்டோடு நல்லா இது வறுக்கும் போது ஸ்மெல்லு செமையாக இருக்கும். இதை போடுற மெத்தட் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு பூண்டு காஞ்ச மிளகா போட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் புளியை நம்ம அந்த புதினா தேங்காவோடு போட்டு வதக்க போகிறோம். இப்போ இதோட கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த ஆயிலே வறுத்து எடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌனாக இந்த பருப்பு வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அந்த ஃப்ளேவர், அந்த அரோமா, அந்த ஸ்மெல்லெல்லாம் நல்லாயிருக்கும். இது புதினான்றது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம மின்ட்டு இது ஜீரண மண்டலத்தை நல்லா நம்மளுக்கு தூண்டும், பசி எடுக்கும். குழந்தைங்களுக்குலாம் பசிக்காத குழந்தைங்க, நம்மளுக்கு ஜுரம் அடிச்சுட்டு நம்மளுக்கு டேஸ்ட்டு நாக்குக்கு தெரியலன்னா அந்த டைமுக்கு இந்த புதினா துவையலை செய்து சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லா தெரியும். ரொம்ப சீக்கிரத்தில் ஜீரணம் ஆகக்கூடியது. இப்போ இந்த பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. மெயினாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமே சொல்லலாங்க. உங்களுக்கு நல்லா இதை ஆற வச்சு தாங்க அரைக்கணும். அப்படியே அந்த சூட்டோடு போட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டுரும். இந்த பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நான் இதை ஆயிலோடையே தான் எடுத்து வைக்கிறேன். அப்போ தான் இதை அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த துவையலுக்கு நம்ம புதினாவை போட போகிறோம். இந்த புதினாவை ஆயில் இல்லாமல் தான் நான் வதக்க போகிறேன். இதை ரொம்பவும் டார்க்காக வறுத்துடக்கூடாது, மீடியமாக ஓரளவுக்கு லைட்டாக போட்டு வதக்கி எடுக்கணும். சின்ன டிப்ஸ் தாங்க, ஆனால் இதில் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் வேறுபடும். நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அரை மூடி தேங்காய் இதில் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப போட்டு டார்க்காக தீச்சு கீச்சுலாம் வதக்காமல் சும்மா சிம்பிளாக, ரொம்ப வதங்கக்கூடாது, மீடியமாக வதங்கினா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமுக்கு நம்ம இதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சோன்னா தாங்க ஸ்டோர் பண்ணும் போது சீக்கிரம் கெடாமல் இருக்கும். இந்த பாருங்கள் ரொம்ப அதிகமாக வதக்கலாம், லேசாக தான் வதக்கி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து இதை ஆற வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சதை மட்டும் தனியாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிளேட்டில் நான் காஞ்ச மிளகா, அந்த பருப்பு, பூண்டு வறுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா, இதை மட்டும் தனியாக ஒரு ஓட்டலாம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பருப்பு நடுவில் கொரன்னு இருக்கும், ரொம்ப மையவும் இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பருப்பு அங்கங்கே தங்கிரும், ரொம்ப கடன்னு இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதோட உப்பு சேர்த்துருக்கேன், நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு. நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பாருங்கள் கொரன்னு அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இப்போ அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அந்த அரோமா, டேஸ்ட்டு, ஸ்மெல்லு செம்ம சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு அந்த ஃபீவர் டைம்லலாம் இந்த மாதிரி துவையல் அரைச்சி சாப்பிட்டோன்னா நம்ம நாக்குக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வேறு எதுவுமே டேஸ்ட்டே தெரியாது. அந்த டைமுக்கு இதோட அந்த ரசம் சாதத்தோடு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபீவருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இது மாதிரி செய்து அடிக்கடி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு பசி எடுக்கும், நல்லா பசி எடுத்து சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா இப்போ பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப க்ரீனாக இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்களேன். ஏன்னா இதோட கலர் நம்ம இதில் காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிருக்கோம். பச்சை மிளகா போட்டிருந்தோன்னா அதே புதினாவோட கலரே தான் உங்களுக்கு அந்த க்ரீனிஷாக கிடச்சிருக்கும். பட் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதை நம்ம இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே, நம்ம சாப்பாட்டுக்கு, ரசம் எல்லாத்துக்குமே இது சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிடுங்க.
இது இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு கடாயை வச்சாச்சு. கடாயில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எந்த எண்ணெயாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் போட்டு நம்ம தாளித்து விட்டோன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெடாது. ரெண்டாவது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே 2 ஸ்பூன் கடுகு இதில் ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு நம்ம துவையலோடு சாப்பிடும்போது அந்த கடுகோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை பாருங்கள், அரைச்சி வச்சு இந்த புதினா துவையலில் நம்ம இந்த தாளிப்பை அப்படியே ஊற்றிடலாம். இதில் இதை பாருங்கள், இந்த தாளிப்பை ஊற்றும் போது அந்த ஆயில் எப்படி படன்னு தெறிக்குது பாருங்கள். அந்தளவு ஹீட்டாக எண்ணெயை நல்லா காய்ச்சி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சில டைமில் நம்ம லேசாக தாளித்து அப்படி போடும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஊசின ஸ்மெல் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆயிலில் சேர்த்து இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கைப்படாமல் அரைச்சி வச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு வாரம் வரைக்கும் கெடாது. அந்த ஒரு மாதிரி ஊசின ஸ்மெல்லு சீக்கிரத்தில் வராது. இது ஒரு சின்ன டிப்ஸு தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சீக்கிரத்தில் கெடாது. நல்லெண்ணெய் போடுறதுனால இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. இதோடு நான் சர்வ் பண்ண லெமன் ரைஸ் செய்திருக்கேன். அதோடு இந்த லெமன் ரைஸோட இதுக்கு காம்பினேஷன் பக்காவாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும் போதே வாய் ஊறும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வாய்க்கு நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி லெமன் ரைஸோட இந்த புதினா துவையலை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மையாக அரைச்சிருக்கேன். கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதோட இந்த ரைஸோடு இதை வச்சு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். லெமன் ரைஸ்க்கு வடையும் கூட வச்சு இந்த புதினா துவையலும் வச்சு அப்படி எடுத்து வாயில் வச்சிங்கன்னா தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டு, செம யம்மியாக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.